அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். அருட்பிரகாச வள்ளலார் பத்தி பேசுறதுக்கே நான் ரொம்ப சந்தோஷம் அடையறேன். வள்ளலாருடைய சின்ன அவருடைய மெயின் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றத நம்ம பேசுவோம். அவருடைய சிறப்பு பெயர் இயற்பெயர் ராமலிங்கம். சிறப்பு பெயர் திரு அருட்பிரகாச வள்ளலார். இவர் 5/10/1823ஆம் ஆண்டு சுபானு வருடம் புரட்டாசி மாதம் 21வது நாள் சித்திரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்த ஊர் மருதூர், சிதம்பரம் வட்டம், கடலூர் மாவட்டம். வடலூர்லேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இவர் பிறக்கிறாரு. பெற்றோர் ராமையா பிள்ளை, அம்மா சின்னம்மையார். உடன் பிறந்தோர் சபாபதி பிள்ளை, பரசுராம பிள்ளை, சுந்தரம் அம்மையார், உண்ணாமுலை அம்மையார். மனைவி தனக்கோடி அம்மாள். இவர் வாழ்ந்த இடங்கள் சென்னையில் 1825லேருந்து 1858 வரைக்கும். அப்புறம் கருங்குழியில் 1858லேருந்து 1867. வடலூர் தர்மசாலை 1867லேருந்து 1870 வரைக்கும் அங்கே இருக்காரு. மேட்டுக்குப்பத்தில் 1870லேருந்து 1874 இது பண்ணுறாரு. இவர் வெளியிட்ட நூல்கள் ஒழுவில் ஒடுக்கம் 1851, தொண்ட மண்டல சதகம் 1855, சின்மய தீபிகை 1857. இவர் இயற்றிய நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், உரைநடை பகுதி. அருளிய பாடல்கள் திரு அருட்பா, 6 திருமுறைகள். நிறுவிய நிலையங்கள் சன்மார்க்க சங்கம் 1865, சத்திய தர்மசாலை 1867, சித்தி வளாகம் 1870, சத்திய ஞான சபை 1872. ஒளிநிலை இவர் பெற்றது 30/1/1874, ஸ்ரீமுக ஆண்டு, தை மாதம் 19வது நாள், வெள்ளிக்கிழமை, இரவு 12 மணி. வடலூர் சத்தியஞான சபை உள்ள போகும்போதே இடது பக்கம் சிற்சபைன்னு இருக்கும். இது நம்மளுடைய சந்திரக்கலை, நம்மளுடைய இடது நாசி அதனுடைய சுவாசத்தை குறியீடாக இருக்குது. அதுக்கப்புறம் வலது பக்கம் பொற்சபை இருக்கும். இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பொற்சபை நம்முடைய வலது நாசியை குறியீடு பண்ணுறதாகவும் அது சூரிய கலையை குறிக்கிறதாகவும் அமையும். இப்போ இந்த இடது நாசியும் வலது நாசிக்குள்ள இருந்த நம்மளுடைய சுவாசத்தை சுழுமுனையில் ஏற்றும் போது அது நமக்கு ஜோதியாக அந்த இடத்துல பிரகாசமாக நம்ம உணரக்கூடிய தன்மையே இந்த தியானத்தில் சமாதி நிலையிலையும் தியானத்துலேயும் மேல்நிலையிலையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி குருநானக் நாத பரம்பரையில் பண்ணாங்களோ, வடலூர் வள்ளலார் ஜோதி வடிவமாக இறைவனை சொல்கிறாரு. அதனால தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு. இந்த இதை அவருடைய இன்னொரு பாடல் ரொம்ப சிறப்பாக இவருடைய இதில் காட்டும். அந்த பாடல் பாருங்களேன், ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து தேத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. இந்த பாடல் உண்மையாகவே நான் பொய் சொல்லலை, நான் எட்டி கட்டி சொல்லலை, புனைந்துரையன் இன்னத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி கூப்பிடல, நான் சத்தியம் சொல்கிறேன், தயவு செய்து வாங்க, இந்த சொற்சபையும் சிற்சபையும் பொற்சபைக்கு மத்தியில் நீ புகும் தருணம் இதுவே, இந்த மக்களே வீழ்ச்சிக்குங்க வாங்க அப்படின்றாரு. இந்த தருணமே நம்ம மெயின் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே மறந்துடக்கூடாது. அவருடைய ஜோதி ஸ்வரூபமே 2 விஷயமா அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு. பொதுவாக மனிதர்கள்
உருவத்துல வந்து நம்ம இறைவன பார்க்குறோம் இல்லையா? எல்லா சாமிகளும் நம்ம உருவத்துல இருக்கு. அடுத்த நிலையில அருவுருவம்னு சொல்லுவாங்க. அருவுருவமா எது இருக்குன்னா, நம்மளுடைய லிங்க வடிவம். அது உருவமாவும் இல்ல, அருவமாவும் இல்ல. அதனால தான் அது அருவுருவம் சொல்லி சொல்லப்படுது. அப்ப 2வது நிலை வந்து முதல் நிலை உருவம், 2வது நிலை வந்து அருவுருவம். 3வது நிலை அருவமா இந்த வெட்டவெளி இருக்கு. மனிதன் வந்து எல்லா ஆன்மீகத்திலும் முதல் அ அ நிலையா ரொம்ப அதீதமா போகக்கூடிய, தன்னுள்ள பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அந்த தன்னுள்ள பார்க்கக்கூடியத அந்த எங்க போவோம் அப்டின்னா, வெட்ட வெளியில நம்ம போகக்கூடிய தன்மை குடுக்கும். அப்ப அந்த வெட்ட வெளியா இருக்கக்கூடிய இடம் தான் சிதம்பரம் நடராஜர குறிக்கக்கூடியது. அப்ப சிதம்பரம் நடராஜர் உடைய இதுல வந்து வெட்டவெளி தன்மை தான் அங்க வந்து குறியீடா காட்டப்படுது. அப்ப அதுக்கு அடுத்து என்னவா இருக்கு அப்டின்னா, வள்ளலார் சொன்ன 4வது நிலையா ஜோதி நிலைய அவர் குறிப்பிடுறார். அப்போ அ குருநானக் பரம்பரையில வந்த இறைவன் வந்து நாத வடிவமா இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க அந்த இறைநிலை பேர் அடைஞ்சா மாரி, ஜோதி வடிவமா அந்த 4வது நிலையில இருக்கிறாங்க. முதல்ல வந்து உருவம், அடுத்து அருவுருவம், அதுக்கு அடுத்து அருவ நிலையில வெட்டவெளி. வெட்டவெளிக்கு அப்புறம் நம்ம என்ன தரிசனம் பண்ண முடியும்னா, ஜோதி தரிசனம் கண்டு நம்ம இறைநிலை அடைய முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, சாகாதவனே சுத்த சன்மார்க்கின்றார். அப்ப அந்த இடத்துல அந்த ஜோதி நிலையில நீங்க போம்போது, அந்த ஆன்மாவுக்கு அழிவே இல்லாம, இந்த ஆன்மா எதுக்காக இந்த பிறவி எடுத்ததோ, அந்த பிறவிக்கான தன்மைய நம்மளால அடைய முடியும். அப்ப அந்த ஜோதி நிலைய ஒரு மனிதன் அடைய முடியுன்றத அடைஞ்சு காட்டுனவர் தான் வள்ளலார். அவர் ஜோதி சொரூபமா ஆயிருக்காரு. அப்போ அது வந்து முக்கியமான ஒரு தருணங்களா அ இது பண்ணப்படுது. இதுல வந்து ஒரு அழகான ஒரு பாட்டு வந்து ஜோதி பத்திக்கான ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு. அது நெறைய இதுல வந்து அந்த பாட்ட வந்து பின்பற்றுறாங்க. அதுல பாருங்களேன் அந்த பாட்டு. "ஜோதி ஜோதி ஜோதி சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். வாமஜோதி சோமஜோதி, வானஜோதி ஞானஜோதி, மாகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வியோமஜோதி, ஏறுஜோதி வீறுஜோதி, ஏகஜோதி 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 ஏகஜோதி, ஆதிநீதி வேதனே ஆடல் நீடு பாதனே, வாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே." இந்த ஜோதிக்கான பாடல் ரொம்ப அருமையான பாடல். "அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க." இந்த காணொளிய வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த 4 நிலைகள புரிஞ்சுட்டு, அது மூலமா நம்ம வாழ்க்கைய இறைவன வந்து ஜோதி வடிவமா தேடி, அந்த இரவா நிலைய அனைவரும் அடையணுன்று எல்லாரையும் வாழ்த்துறோம். இறை அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.